بسم الله الرحمن الرحيم يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்புள்ள சகோதரர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமுனா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள், இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள், இமாம் இப்னு மாஜா, இமாம் அபூ தாவூத் போன்ற இந்த சஹாசித்தார்கள் இருந்த இந்த இமாம்கள் உட்பட பல்வேறு இமாம்கள் ஒரு ஹதீஸை ரிவாயத்து பண்ணுகின்றார்கள். ஒவ்வொரு இதிலையும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இருக்கிறது. அதுல இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை நான் இப்போது சொல்ல போகின்ற அந்த ஹதீஸ்ல ஆரம்ப பகையை மாத்திரம் சொல்லி ரிவாயத்து பண்ணியிருக்கின்றார்கள். மற்றவர்கள் சஹாசித்தால் இருக்கின்றவர்கள் ஓரளவு கூட ரிவாயத்து பண்ணியிருக்கின்றார்கள். வேற முஸ்னதுகள்ல இமாம் அஹ்மதுடைய முஸ்னத், அபு யஅலாவுடைய முஸ்னத் போன்ற முஸ்னதுகள்ல அவர்கள் இன்னும் விவரமாக நீண்டதாக ரிவாயத்து பண்ணியிருக்கிறார்கள். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபா தூபா லில் குரபா. இஸ்லாம் மிகவும் வினோதமான ஒன்றாக, அறிமுகமற்ற ஒன்றாக, தெரியாத ஒன்றாக, புரியாத ஒன்றாக, கரீபாக தொடங்கினது. வ சயஊது கரீபா, அது மீண்டும் அது எப்படி தொடங்கின நிலையில் இருந்ததோ அதே நிலைக்கு அது மீண்டு விடும். தூபா லில் குரபா, இப்படியான இந்த வினோதமானவர்களுக்கு, இந்த புதினமானவர்களுக்கு, இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்களுக்கு, அறிமுகமல்லார்களுக்கு சுபசோபனம், நன்மாராயம் உண்டாகட்டும் என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தித்தது என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சஹாபா பெருமக்கள் எப்போதும் ஆசைப்படுவார்கள். ஒரு சஹாபியை, ஒரு மையத்தை கபரிலே வைத்து விட்டு ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத் ஒரு மையத்து தொழுகையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செஞ்சார்கள். அந்த ரிவாயத்தை அறிவிக்கின்ற சஹாபி சொல்லுகிறார்கள், பதத்து, நான் ஆசைப்பட்டேன் அந்த மையத்து நானாக இருக்கிறேன்னு சொல்லி. இந்த அவ்வளவு ஒரு பிரார்த்தனை. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் பிரார்த்தித்தது என்று சொன்னால் சஹாபாக்கள் ஆசைப்படுவார்கள், அந்த பிரார்த்தனையுடைய பங்கு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. எனவே ஆசையோடு கேட்டார். இவர் சொன்னார்கள், தூபா லில் குரபா, இந்த மக்களுக்கு நன்மாராயம் சுபசோபனம் உண்டாட்டும் என்று சொன்ன போது ஆசையோடு ஆவலோடு கேட்டார்கள்,
யார் அந்த குரபாக்கள் என்று சொல்லி, அந்த கரீபுகள் யார் என்று சொல்லி. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃப்ததன்னா, மனிதர்கள் ஃபசாது செய்து விட்டதை, மனிதர்கள் குழப்படி செய்து விட்டவர்களை, மனிதர்கள் அதாவது குளறுபடி செய்து விட்டவைகளை சீர் செய்கின்றவர்கள், சரி செய்கின்றவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்துல வஹும் உனாசுன் கலீலும் ஃபீ உனாசின் கதீர் என்று சொன்னார்கள். அவர்கள் நிறைய ஜனத்துல, அதாவது நிறைய மக்கள் மத்தியில ஒரு அற்ப சொற்பமான ஆட்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே கரீப் என்ற வார்த்தைக்கு, அதை நாங்கள் பொதுவாக சொல்லுகின்றோம், நாங்கள் தமிழில கூட சில வேளை உபயோகப்படுத்துகின்றோம். கரீப் என்ற வார்த்தைக்கு ஏழை என்றோ பிச்சைக்காரன் என்று சொல்ல, அந்த மனிதன் கரீப் என்று சொன்னால் அவன் மற்றவர்களிலிருந்து வித்தியாசமாக இருப்பான். மற்றவர்கள் பார்த்தா இதென்ன இப்படி உடுப்பிருக்கிறான், அல்லாவிட்டால் பார்த்தா இதென்ன இப்படி தாடி இருக்கிறது, அல்லாவிட்டால் பார்த்தா இதென்னப்பா பெண்களை இப்படி அழைத்து கொண்டு போகிறான், அல்லாவிட்டால் பார்த்தா என்னப்பா நோவும் பெருநாள் இப்படி இருக்குது, அல்லாவிட்டால் பார்த்தா என்ன இப்படி சொல்லுகிறான், யாருமே இப்படி சொல்லலையே என்று சொல்லி அவனுடைய அமல்கள், அவனுடைய செயல்கள் புதினமானதாக, வினோதமானதாக, எல்லோர் மத்தியிலும் இல்லாத ஒன்றாக இருக்கும். அப்படியானவர்களைத்தான் அரபியில கரீப் என்று சொல்லுவார்கள். அவனுடைய பன்மை தான் உரபா என்று சொல்லி. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பெரியவர்களே, சகோதரர், நான் இதை ஏன் எடுத்தேன் என்று சொன்னால், தொழுகை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஜமாத்தாக சுமார் 10 ஆண்டுகள் தொழு இருக்கிறார்கள். 10 ஆண்டுகள்ல ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுதிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டிலையும் 360 நாட்கள் இருக்கின்றன. 360 அல்லது 355 நாட்கள் இருக்கின்றன. இப்படியான அரபி நாட்கள், அரபி மாதங்களுக்கு ஒற்ப. எனவே இப்படி நீண்ட ஒரு காலம், இப்படி 3500க்கு 3600 நாட்கள் ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது தங்களுடைய ஃபர்தான தொழுகையை தனியாக தொழுவார்கள் என்பதற்கு எந்த விதமான ரிவாயத்தும் இல்லை. அவர்கள் ஜமாத்தாக தொழுதிருக்கிறார்கள். எனவே இந்த தொழுகை இவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு விளக்கமாக, எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதில் அபிப்பிராய பேதங்களுக்கோ சர்ச்சைகளுக்கோ குதர்க்கங்களுக்கோ இடமில்லாத அளவுக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது கூட இந்த உம்மத்துக்கு இன்று அதாவது சரியான முறையிலே, தெளிவான முறையிலே, பட்டவர்த்தனமாக, திட்டவட்டமாக கிடைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அந்த அளவுக்கு கரீபாகிவிட்டது, அந்த அளவுக்கு வினோதமாகிவிட்டது, அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லாத ஒன்றாக தொழுகை மாறி போய்விட்டேன்னு சொன்னால் மற்றவைகளை பற்றி கதைப்பதற்கே ஒன்றுமில்லை. ஹஜ்ஜை அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே ஒரு முறைதான் செய்தார். அதை பற்றி கதைப்பதற்கே இல்லை. ரமலான் நோன்பை அவர்கள் சுமார் 8 ஆண்டுகள் அல்லது 9 ஆண்டுகள் தான் பிடித்தார்கள். எனவே அதை பற்றி தொழுகை, இப்படியான ஒரு தொழுகையை இப்படி அதாவது வினோதமானதாக, அறிமுகம் இல்லாத ஒன்றாக, புரியாத ஒன்றாக எங்கள் மத்தியிடு, உம்மத்து மத்தியிலே ஆகிவிட்டது என்று சொன்னால் மற்றவைகளை பற்றி கதைப்பதற்கும் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த தொழுகை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இமாம் அபூ தாவூத், இமாம் திருமதி, இமாம் இப்னு மாஜா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் அஹ்து பைனனா வ பைனஹும் அஃஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர. எங்களுக்கும் நாங்கள் அல்லாதவர்கள், அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையில உள்ள உடன்பாடு தொழுகையாகும். இந்த தொழுகையை யார் விட்டு விட்டானோ ஃபகத் கஃபர, அவன் குஃப்ரான் ஒரு காரியம் செய்து விட்டான். அவ்வளவு பெரிய ஒரு கொள்கை. இன்னும் ஒரு ரிவாயத்துல அதே அந்த ரிவாயத்தை இமாம் அபூ தாவூத், இமாம் நசாய், இமாம் இப்னு மாஜா அறிவிக்கின்றார்கள். புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அவருடைய மகனார் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். தன்னுடைய வாப்பா புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஃபரகு பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி தர்கு ஸலா. இஸ்லாத்துக்கும்
குஃபருக்கும் இடையிலே தொழுகையை விட்டு விடுவதுதான் அடையாளம் என்று சொல்லி, தொழுகையை விட்டு விடுவதுதான் அடையாளம் என்று சொல்லி, அவ்வளவு பெரிய ஒரு இபாதத்து, அவ்வளவு சிறப்பான ஒரு இபாதத்து, அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத்து ஏன் சகோதரர்களே பெரியோர்களே இப்படி வினூனமான ஒன்றாக, அறிமுகம் இல்லாத ஒன்றாக, சர்ச்சைக்குள்ளாத ஒன்றாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் விசனப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. உம்மத்து மத்தியிலே இப்படி உதாசீனம் செய்யப்பட்டு, அதாவது கேட்பாரட்டு பாட்பாரட்டு போட்டு ஒன்றாக அது மாறிவிட்டது அந்த தொழுகை. இந்த தொழுகை அஸ்ஸலாத் இமாதுத்தீன் வமன் ஹதமஹா ஃபக்கத் ஹதமத்தீன், தொழுகை இமாதுத்தீன், இந்த தீனுடைய தூணாகும், இதை தூக்கி சுமக்குகின்ற அந்த பொருளாகும். ஃபமன் ஹதமஹா, யார் அந்த தூணை உடைத்து விட்டானோ ஃபக்கத் ஹதமத்தீன், அவன் அந்த தீனை, இந்த மார்க்கத்தையே நொறுக்கி விட்டான், மார்க்கத்தை அழித்து விட்டான், மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கி விட்டான் என்று சொல்லி எங்களுக்கு கருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார். இவ்வளவு பெரிய ஒரு தொழுகை எங்கள் மத்தியிலே இன்று நாங்கள் மீண்டும் படிக்கக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது, நாங்கள் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக ஆகிவிட்டது. இதற்குள்ள காரணங்களை வரலாற்று ரீதியாக நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போனோம் என்று சொன்னால் எங்களுடைய பாடத்துல, அதாவது முக்கியமான அம்சத்துல ஒரு அளவு எடுபட்டு போய்விடும். என்றாலும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை நான் உங்களுக்கு எட்டு வைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக அது எங்களுடைய சிந்தனைகளை தூண்டுவதற்கும், அந்த சிந்தனையிலே தெளிவும் நியாயமும் சரியும் பிறப்பதற்கும் அது ஒரு காரணமாக, அது ஒரு பின்னணியாக, காரணியாக அமையலாம் என்றபடியால நான் சொல்லுகிறேன். நாங்கள் எல்லோரும் இந்த இலங்கையில வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள். இல்லா மாஷால் ஒரு குறிப்பிட்ட சிலர்கள் பாகிஸ்தானிலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ இந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்து இந்த நாட்டிலே பிரஜைகளாக மாறி இருக்கின்ற ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரும் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லிம்கள் அனைவரும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள். இதுல யாருக்கும் அபிப்பிராய வேதம் இரண்டாவது கருத்தில்லை என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் தொழுகை எப்படி படித்தோம்? நான் எனக்கு உங்களுக்கு சொல்லுவாட்டால் எனக்கு தெரியும் நான் இந்த தொழுகை எப்படி படித்தேன்னு சொல்லி. எங்களுடைய ஊர்ல எல்லா நாட்டிலையும் எல்லா மதரசாக்கள்லையும் குர்ஆன் மதரசாக்கள்லையும் தொழுகை அடவன் ஒன்று இருக்கும். தொழுகை அடைவை வைத்துத்தான் நாங்கள் தொழுகையை படித்தோம். தொழுகை அடைவை வைத்து நாங்கள் தொழுகையை படித்தோம். தொழுகை அடைவை வைத்து நாங்கள் தொழுகையை படித்து நாங்கள் இன்று அப்படி தொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் அப்படி தொழலாமா? தொழுகை அடை இன்றும் செல்லுபடியாகுமா என்பதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல வருகின்றேன். நிச்சயமாக நான் இதை சொல்லுவதற்கில்லை. தொழுகை அடைவை கொண்டு யாருமே தங்களுடைய தொழுகையை தொடங்கக்கூடாது, தொழுகினர்கள் எல்லாரும் அல்லாஹ்விடம் கூலி பெற மாட்டார் நான் சொல்லுவதற்கில்லை. ஏனென்று சொன்னால் கூலிகளை கொடுக்கின்ற ரப்பு அவன், அது எங்களுடைய பொறுப்பல்லை. தொழுகை ஏற்றுக்கொள்கின்ற ரப்பு அவன், அது எங்களுடைய பொறுப்பல்லை. அதை மறுக்கின்ற ரப்பும் அவன் தான். அது கியாம நாளைகள் தான் எங்களுக்கு தெரிய வரும். எனவே நான் தொழுகை அடைவில்லை. ஆனால் தொழுகை அடைவை கொண்டு தொழுகையை தொடங்கின நாங்கள் அந்த தொழுகை அடைவில் இல்லாமல் நேரடியாக விளக்கங்களும் தெளிவுகளும் வரும்போது நாங்கள் பிடிவாதம் காட்டுகின்றது, நாங்கள் அடம் பிடிக்கிறது, நாங்கள் வம்புத்தனம் காட்டுகிறது. இல்லை, நாங்கள் இப்படித்தான் செய்தோம், நாங்கள் இப்படித்தான் படித்தோம் என்று சொன்னால் அது நியாயமான ஒரு காரியம் என்பதைத்தான் நான் உங்களிடம் சொல்ல வருகின்றேன். மனிதன் அவனுக்கு வாழ்வதற்கிடமே இல்லை, வீடு இல்லை, வழி இல்லை. அவன் என்ன செய்கின்றான்? ஒரு மரத்தடியிலே போய் கிளைகளை ஒரு மாதிரியா சமாளிச்சு கொண்டு வாழுகின்றான். அவனை அப்படி வாழ வேண்டாம் என்று சொல்லுகிறதா? அவனுக்கு வேறொரு வழியும் இல்லை வாழ்வதற்கு. அவனுக்கு வீடு இல்லை, குடிசை இல்லை. அவன் எப்படியோ தஞ்சம் புக வேண்டும், உறவை கழிக்க வேண்டும், வெயிலிலே இருந்து காட்டிலே இருந்து மலையிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி இல்லாத ஒன்று என்ன செய்யலாம்? அவன் தாராளமாக அந்த மரத்துக்குள்ள அல்லது தாவரத்துக்குள்ள அவன் எப்படியோ செய்து கொள்ளலாம். அது என்றால் அதான் அவனுடைய ஆரம்பம். பிறகு இன்னும் ஒருவன் என்ன செய்கின்றான்? அவனிடம் வசதி இருக்கிறது, ஓலையால அல்லது டெண்டால அல்லது புடையால ஒரு குடிசையை கட்டி கொண்டு வாழ்வதற்கு வசதி இருக்குது. ஏன்னா அவனை இப்போ நீ அப்படி வாழாத என்று சொல்லலாமா? சொல்வதற்கு இல்லை, அவன் அப்படி வாழலாம். ஆனால் மனிதர்களுக்கெல்லாம் நல்ல வீடு கட்டி நல்ல ஓடு போட்டு நல்ல கான்கிரீட் போட்டு நல்ல முறையிலே வாழக்கூடிய வசதி ஏற்பட்டதுக்கு பிறகு இல்லை நான் மரத்தடியில தான் வாழுவேன், இல்லை நான் சென்றில தான் வாழுவேன், இல்லை நான் புடவை கீழே தான் வாழுவேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அந்த மனிதன் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அப்படியான ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளை குட்டிகள்லாம் வைத்து
அவர்களுக்கு ஆபத்து நோய்கள் வருவென்று அவன் சிந்திக்காமல், அதாவது அவனுடைய பின்னணிகளை பாரதூரங்களை பார்க்காமல் அவன் அப்படி ஒரு மனிதன் செய்தன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிச்சயமா அவனை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் சொல்லி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரிதான் இதுவும். தொழுகை அடைவிலிருந்து நாங்கள் தொழுகையை தொடங்கினோம். அந்த அடிப்படையிலே தொழுகை ஆரம்பித்தோம். இன்று அல்ஹம்துலில்லாஹ் அறிவு விருத்தியாகிவிட்டது, அறிவு பரவிவிட்டது, அறிவு நிறைந்து விட்டது. இந்த கெசட் படிக்க தெரியாதவர்கள் கூட ஒரு கெசட், ஒரு வீடியோ அல்லது ஒரு ஆடியோ நாடாவை போட்டி நல்ல முறையில கேட்டு விளங்கக்கூடுவதற்கு அது வந்திருக்கிறது, தெளிவு இருக்கிறது. எல்லா வீட்டுகளிலையும் இன்று எடுத்து படிக்கக்கூடிய அளவுல தமிழாகட்டும், ஆங்கிலமாகட்டும், சிங்களமாகட்டும், வேறு மொழியாகட்டும் அது அவர்களுக்கு கிட்டி இருக்கிறது. இந்த கிட்டினதுக்கு பிறகும் இல்லை தொழில் அடைவுதான் என்று பிடித்தது என்று சொன்ன அதனுடைய அர்த்தம் என்ன? நல்ல வீடு கட்டி வாழக்கூடிய வசதி ஒருவனுக்கு வந்ததுக்கு பிறகும் இல்லை நான் பரம்பரையாக நாங்கள் மரத்தடியில தான் வாழ்ந்தோம், அல்லது பரம்பரையாக நாங்கள் டெண்டில தான் வாழ்ந்தோம், பரம்பரையாக நாங்கள் ஓலையை கட்டி கொண்டு தான் வாழ்ந்தோம், அப்படித்தான் வாழுகிறோம் என்று சொல்லுவதற்கு ஒப்பாகும். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? தொழுகை அவனுக்கு. இது யாருக்கு நாங்கள் தொழுகிறது இல்லை, வேறு யாருக்கு நாங்கள் தொழ முடியாது, தொழுகையும் இல்லை. எனவே அவனுக்கு தொழுகிறது எப்படி தொழ வேண்டும்? அவனுக்கு விருப்பமான முறையில தான் தொழ வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் விருப்பமான முறையில தொழ முடியாது. தொழுகை அவனுக்கு. அதனால அவன் அதை எப்படி விரும்புகிறான் அப்படித்தான் நாங்கள் தொழ வேண்டும். வேறொரு முறையில நாங்கள் தொழ முடியாது. அவன் எப்படி விரும்புகிறான் அது எங்களுக்கு தெரியும். அவன் சொல்லுகின்றான், நான் உங்களுக்கு இவரை ரசூலாக அனுப்பியிருக்கின்றேன், இவரிடம் நான் எல்லாவற்றையும் ஒப்படைத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒப்படைத்தேன். எனவே அவர் உங்களுக்கு தருவார். எனவே அவருக்கு, அந்த மனிதருக்கு, அந்த ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், பல் வமா உன்ஸில இலை ஃபஇல்லம் யஃஅல், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் எத்தி வைத்ததை நீங்கள் மனிதர்களுக்கு எத்தி வையுங்கள். ஃபஇல்லம் யஃஅல், நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நான் உங்களை விட்டுட மாட்டேன். ஃபைன் தகவ்வல அலைனா, வேறொரு இடத்துல சொல்லுகின்றான், ஃபைன் தகவ்வல அலைனா, அவர்கள் எங்கள் மீது, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கள் மீது நாங்கள் சொல்லாதவற்றை மற்ற மனிதர்களுக்கு ஏவினால், நாங்கள் தடுக்காதவற்றை மனிதர்களுக்கு தடுத்தினால் நான் அவர்களை பிடரி நரம்பால பிடித்தெடுத்து வெட்டி விடுவேன். உங்களில் யாரும் அவரை காப்பாற்ற முடியாது. இது யாருக்கு? அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஏன் சொல்லுகின்றான்? ஏன் அவர்களை பயமுறுத்திட்டு இருக்கா? அவர்களை கண்டிப்பதற்கா? இல்லை சகோதரர்கள், அப்படி எதுவுமே இல்லை. அந்த அல்லாஹ் தான் சொல்லுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், படைப்பினங்கள் அனைத்துக்கும், உயிரினங்கள் அனைத்துக்கும் நாங்கள் உங்களை ரஹ்மத்தாக, அருளாக, கடாட்சமாக, அன்பாக நாங்கள் அனுப்பி வைத்திருக்கோம் சொல்லி. எனவே அந்த அல்லாஹ் அந்த அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டியோ அல்லாவிட்டால் அவர்களை பற்றி இப்படி, அதாவது வேறு விதமாக எண்ணுவதற்கான சொல்லவில்லை. எங்களுக்கு அவன், அதாவது எங்களுக்கு திருப்தியும், எங்களுக்கு அமைதியும், எங்களுக்கு உறுதியும் நம்பிக்கையும் தருவதற்காக சொல்லுகின்றான். உங்களுடைய ரசூல் உங்களுக்கு தருவதெல்லாம் நான் கொடுத்தது, உங்களுடைய ரசூல் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் நான் சொன்னது, உங்களுடைய ரசூல் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் நான் ஏறினது, உங்களுடைய ரசூல் உங்களுக்கு தடுப்பதெல்லாம் நான் தடுப்பது, அது உங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஏனென்று சொன்னால் எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்கு அவன் சொல்லுவான். அதனால நான் சொல்லுகின்றான், வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்கள் தங்களுடைய மனம் போல, இச்சை போல, ஆசை போல கதைக்கின்ற, சம்பாதிக்கின்ற ஒருவர் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்கள் உங்களிடம் சொல்லுவது அனைத்தும், உங்களுக்கு எத்தி வைப்பது அனைத்தும் அவர்களுக்கு வஹியாக வந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஜ்ம்ல இப்படி சொல்லுகின்றான். எனவே பெரியவர்களே, அதனால அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அடிக்கடி சொல்லுவார்கள், ஃபல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, அடிக்கடி சொல்லுவார்கள். ஒரு முறை அல்ல, ஃபல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ
அப்படி தொழுங்கள். நான் அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள். வேறு ஒரு முறையிலே நீங்கள் தொழ முடியாது. வேறு ஒரு முறையிலே நீங்கள் அதை தொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எட்டு வைத்த ஏறி வைத்த சொல்லி வைத்த தொழுகை என்று நீங்கள் யாருமே கருத முடியாது. அதனாலதான் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு முறை மதீனா மிம்பருக்கு மேலே ஏறினார். மதீனா மிம்பருக்கு மேலே ஏறினார். அவருடைய பள்ளியில மிம்பருக்கு மேலே தொழுதார். தொழுது விட்டு சுஜூதை கீழே வந்து செய்தார்கள். சுஜூது செய்வதற்கு இடம் போதாத சின்னோர் மிம்பர், அது பலகையால் ஆக்கப்பட்ட சின்னோர் மிம்பர். எனவே கீழே வந்து தொழுது முடிச்சு விட்டு என்ன சொன்னார்கள், நான் எப்படி தொழுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றபடியால நான் தொழுது காட்டினேன். அவ்வளவு கவனம் எடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் வந்து தொழுகிறார், பள்ளியில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இப்படி அமர்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் வந்தார், தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுகிறார். தொழுது விட்டு ரசூலுல்லாஹி வந்தோடனே ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லுகிறான், ஃபர்ஜா துஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போ மீண்டும் தொழு, நீ சரியா தொலை இல்லை. அந்த மனிதன் மீண்டும் தொழுது விட்டு வருகிறார். சொல்றான் ஃபர்ஜா, அதே மாதிரி சொல்லுறார். அந்த மனிதன் 2வது முறையும் போய் சொல்றார். மூன்றாவது முறை வந்து சலாம் சொன்னோடனே ஃபர்ஜா, மீண்டும் 3வது முறை சொல்ல, போ தொழு, நீ இன்னும் சரியா தொழு சொல்லி அவன் சொன்னான். அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை சத்தியத்தை கொண்டு ஹக்கை கொண்டு இவன் அனுப்பி வைத்தானோ அவனே சத்தியமாக லா உஹ்சினு கைர ஹாதா, இதையும் பார்க்க எனக்கு நல்ல முறையில தொழ தெரியாது, ஃபஅல்லிம்னி, எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு இதையும் பார்க்க நல்ல முறையில தொழ தெரியாது, எனக்கு சொல்லித்தாங்க என்றால் நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சஹாபாக்கள் வந்து கதைத்துக் கொண்டிருந்தார்கள். கதைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த மனிதன் தொழுவதை நல்ல முறையில பார்த்திருக்கிறார்கள். பார்த்தபடியால சொல்லுகிறார்கள். 3 முறை அவனை திருப்பி இருக்கிறேன்னு சொன்னால் அவ்வளவு திட்டவட்டமாக நுணுக்கமாக அதாவது ஒவ்வொன்றா அவதானித்திருக்கிறார்கள். இந்த மனிதன் சரியாக தொழுகிறான்னு சொன்ன என்றால் இது அவருடைய பொறுப்பு. ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பொறுப்பு, கடமை. அந்த முக்கியமான கடமைகள் அது. இந்த சஹாபாக்களுக்கு அந்த நெறிமுறையை, அந்த பயிற்சியை சரியான முறையிலே கொடுத்து விடுவது அவருடைய பொறுப்பு. அதனாலதான் அவர்கள் அவதானித்தார்கள் சொல்லி எங்களுக்கு தெரிகிறது. அதனாலதான் அவர்கள் அந்த மனிதரை மீட்டி அனுப்பினார்கள், தொழு, நீ சரியா தொழல் என்று. எனவே அவ்வளவு சிறப்பான, அவ்வளவு மேலான ஒரு தொழுகை, அவ்வளவு புனிதமான ஒரு தொழுகை, அவ்வளவு அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் சிரத்தையும் கவனையும் எடுத்த ஒரு தொழுகை எங்கள் மத்தியிலே இவ்வளவு பொடுபோக்காக இவ்வளவாக மாறிவிட்டேன்னு சொன்னால் ஆச்சரியமா இருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் ஜித்தாவில் ஒரு பள்ளியில லொஹர் தொழுதேன். அந்த பள்ளியில் அன்று கூட்டம், ஒரு பெரிய ஒரு இந்திய அறிஞர் அங்கே பிரசங்கம் பண்ண இருக்கிறார் லொஹருக்கு பிறகு. அதனால பெரிய கூட்டம் பள்ளியில. அதனால இந்திய மக்கள், உருது பேசுகின்ற மக்கள் நிறைய இருந்தார்கள். அவங்களுடைய நாட்டு அறிஞர் என்ற படியால நிறைய இருந்தார்கள். எனவே அங்க அந்த இமாம் லொஹர் தொழுவிச்சார். அவருக்கு முதலாவது அத்தஹியாத், நாங்கள் சொல்லுகின்றோம் நடு அத்தஹியாத் சொல்லி, அத்தஷஹுதுல் ஊலா, முதலாவது தஷஹுது இருக்க மறந்து விட்டது லொஹர்ல, அவர் எழுப்பி விட்டார். எனவே அவர் கடைசி அத்தஹியாத் ஓதிவிட்டு சஜதா சஹு செய்து விட்டு சலாம் கொடுத்தார். சலாம் கொடுத்தோடனே அவருக்கு பின்னால தொழுது ஒரு பெரிய ஒரு கூட்டம் எழும்பி போய் தனிய தொழுது. அந்த இமாம் எனக்கு நல்ல அறிமுகமானவர். அவர் நல்ல ஒரு அரபி, நல்ல ஒரு படித்தவர், நல்ல ஒரு கலாநிதி, இந்த ஷரியத் மொழி ஷரியத் இதுல கலாநிதி பட்டம் எடுத்த ஒரு அறிஞர். அவர் என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தார். பிறகு பார்த்து விட்டு அவர் என்னகிட்ட சொல்ல, என்ன நடந்தது, என்ன இது? இல்ல அவருக்கு பின்னால தொழுதவர்கள் எழும்பி போய் தனிய தொழுதார்கள். என்ன நடந்தது? நான் சொன்னேன் சிரிச்சு கொண்டு, உங்களுடைய தொழுகை பாத்தில். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய தொழுகை பாத்திலா? ஆமாம், எனக்கும் உங்களுக்கும் அல்ல அவர்களுக்கு. ஏன் அது? நீங்கள் முதலாவது தஷஹுத், முதலாவது அத்தஹியாத், நடு அத்தஹியாத் நீங்கள் இருக்கவில்லை. எனவே அவர்கள் எல்லாரும் ஹனஃபியர். ஹனஃபி மதுஹபில் இருக்கின்றவர்களுக்கு நடு அத்தஹியாத் இருக்கவிட்டால் தொழுகை பாத்தில், சஜதா சஹு செல்லுபடியாகாது என்று சொன்னவுடனே அவர் சொல்றார் எனக்கு, சுப்ஹானல்லாஹ், ஒரு தொழுகை முஸ்லிம்கள் ஒரு ஷாராருக்கு சரியாகும், இன்னும் ஒரு ஷாராருக்கு பாத்திலாகவும் இருக்க முடியுமா? ஒரு தொழுகை அவர் என்ற கேட்கிறார். நான் சொன்னேன், அதை நீங்கள் அவரிடம் கேளுங்கள், இந்த இதை நீங்கள் அவரிடம் கேளுங்கள். ஒரே தொழுகை இப்படி கொஞ்சம் இப்படி எங்களுக்கு சரி,
அவர்களுக்கு பாத்தல் என்று சொன்னால் இது என்ன ஆச்சரியம் என்று சொல்லி நான் சொன்னேன், என்ன செய்யறதுக்கு, எங்களுடைய தொழுகையினுடைய நிலை ஆகிட்டான். நீங்கள் இதை அவர்களிடம் கேளுங்கள், அவர்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்றாங்க. இவர் என்ன செய்யார், அந்த அறிஞர் வந்ததுக்கு அந்த பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய ஒரு அறிஞர் வர, அவர் வந்து பிறகு கேட்டார். பிறகு என்ன சொன்னார், அவர் பிரசங்கத்துக்கு பிறகு அவர் கேட்டார், ஒரு கேள்வி பதிலா இவரே கேட்டார், இந்த ஆளின் இந்த தொழுவித்தவர் கேட்டார். அவர் என்ன சொன்னார், அவர்கள் தெரியாதவர்கள் செய்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ், இது ஒரு பதில் அல்ல. அவர்கள் தெரியாத, அவர்கள் அந்த தொழுவித்த தொழுவர்கள் பெரிய பெரிய ஆளுங்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு தெரியாம இருக்க முடியுமா? அது என்ன, ஹனபி மதுஹப்ல அந்த தொழுகை செல்லுபடியாது, ஷாஃபி மதுஹப்ல அந்த தொழுகை செல்லுபடி. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வந்து, இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இவர் ரெண்டு பேரும் வந்து 2 ரசூலுக்கிட்ட தொழுகை எடுத்தார்களா? அவர்களுக்கு ஒரு வகை, இவர்களுக்கு ஒரு வகை வந்ததா? இல்லை. இவர்கள் 2 பேரும் ஒரே ரசூலிடம் இருந்துதான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தொழுகை எடுத்தார்கள். எடுத்துவிட்டு ஏன் இந்த பாகுபாடு உண்டாயினது, ஏன் இந்த வேறுபாடு உண்டாயினது என்பதை எங்களுக்கு பின் வந்தவர்கள் நாங்கள் யாரும் கவனிக்கவில்லை. நாங்கள் சுமார் 600 ஆண்டுகள் அல்லது 700 ஆண்டுகள் நாங்கள் வெறுமனே, அதாவது ஓடினால் ஓடுறது, நின்றால் நிற்கிறது, பிடித்தால் பிடிக்கிறது, விழுந்தால் விழுகிறது, அந்த அளவுல மடத்தனமா மற்றவர்களை பார்த்து செய்து கொண்டிருந்தோம். சுமார் 700 ஆண்டுகள் இந்த உம்மத்துல அப்படி செய்து கொண்டே வந்தார்கள். செய்து கொண்டு வந்துவிட்டு எந்த அளவுக்கு போன என்று சொன்னால், நாங்கள் பிறகு பழியை யார் மீது போட்டோம், நாங்கள் செய்யற தப்புகளுக்கெல்லாம் இந்த 600-700 ஆண்டுகால நாங்கள் குமிச்சி சேமித்தெடுத்த தப்புகளுக்கெல்லாம் பழியை யார் மீது போட்டோம், இமாம்கள் மீது போட்டோம். அந்த இமாமுட அந்த மது வந்து நாங்கள் மதுஹப்ல போட்டு தப்பிக்கொண்டோம். அந்த மதுஹப்ல இந்த மதுஹப்னு சொல்லு. உண்மையிலேயே அந்த இமாம்கள் யாரும் எந்த பிழையும் செய்யவில்லை. அந்த இமாம்கள் ஒருவருமே இந்த பிழையும் செய்யவில்லை. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தொழுகைக்கு முன்பு நாங்கள் தொழுகையை ஒரு கித்தாபை வைத்துத்தான் தொடங்க இருக்கின்றோம். அந்த தொழுகையில அந்த கித்தாபுல தொழுகை அதாவது தக்லீதை பற்றி, இமாம்களை பற்றி நல்ல ஒரு அறிமுகம் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன், உங்கள் மத்தியில் எடுக்க இருக்கின்றேன். அதனால நான் விட்டு விடுகின்றேன். ஏன்னா எங்களுடைய இந்த இமாம்கள் எந்த பிழையும் செய்யவில்லை. இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், ரஃபஉல் மலாம் அன் அஇம்மத்தில் அலாம் என்று சொல்லி, எல்லா இமாம்கள் மீதும் போட்ட பழியை நீக்கி விடுகிறது, துடைத்து விடுகிறது என்று அந்த கிதாபுடைய தலையங்கம். அந்த கிதாபுடைய பேர் ரஃபஉல் மலாம் அன் அஇம்மத்தில் அலாம், சிறப்புமிக்க மாண்புமிகு இமாம்கள் மீது போடப்பட்ட பழிகளை துடைப்பது, இல்லாமலாக்குவது, துப்புரவு பண்ணுவது என்று சொல்லி அந்த கிதாப் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள். இந்த இமாம்கள் மீது நீங்கள் போடுகின்ற பழிகள் இருக்கிறதே அது பாவம். அவர்கள் யாருமே உங்களுக்கு இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அவர்கள் மீது பழியை போட்டு உங்களுடைய குற்றத்தை 600-700 வந்தா நீங்க சேமித்து வந்த இந்த பாவங்கள் எல்லாம் அவர்கள் மீது போட்டு தப்பிக்கொள்ள பார்க்கிறேன். இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். நான் இது ஏன் சொல்ல வருகிறேன் சொன்னால், இன்று எங்கள் மத்தியில மாத்திரமல்ல உலகம் பூராவும் ஒரு ஆவல் வந்திருக்கிறது. மீண்டும் நாங்கள் அந்த பழைய நிலைமைக்கு போக வேண்டும். மீண்டும் நாங்கள் குர்ஆ சுன்னா எங்களை எப்படி வழிநடாத்தினதோ அந்த வழிநடாத்தின வழிக்கு எந்த வழியால போக வேண்டுமோ அந்த வழியால நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி உலகம் பூரா இன்று ஒரு ஆவல் வந்திருக்கிறது. அதனால நீங்கள் போய் பார்க்கலாம். அதாவது ஒரு காலத்துல நாவல்கள், டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் சொல்லி இப்படி நாவல்கள் எல்லாம் வாசித்த மக்கள் எல்லாம் இன்று ஹதீஸ் நூல்களை, ஆராய்ச்சி நூல்களை, இபாதத்தை பற்றி எழுமின முன்னேர்களுடைய அறிஞர்களுடைய இமாம்களுடைய நூல்களை எல்லாம் அதாவது தேடி தேடி அலைந்து சேமித்து அதை வாசிப்பதை தங்களுடைய காரியமாக எடுத்திருக்கின்றார்கள் சில மனிதர்கள். அந்த அளவுக்கு இந்த இல்மோடு தொடர்பு வந்திருக்கிறது. புகாரி உங்களிடம் தமிழிலே இருக்கிறது, முஸ்லிம் தமிழிலே இருக்கிறது, திருமதி சஹாசித்த கிட்டத்தட்ட எல்லாம் தமிழிலே இருக்கிறது. அது அல்லாமல் தர்பியத்துக்கு தாலீமுக்குள் ஆகவும் சிறப்பானதும், தாலீமுக்கென்று எழுதப்பட்ட ஒரு சிறப்பான நூல் ரியாது ஸாலிஹீன், அது தமிழிலே இருக்குது. அப்படி எல்லாம் எங்களுக்கு தமிழிலே வந்து விட்டது. நிறைய அதாவது நாடாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வந்திருக்கின்றன. இப்படி வந்ததற்கு பிறகும் நாங்கள் இந்த பிடிவாதம் காட்டுகிறது, நான் இல்லை, நான் தொழுகை அடைவோடு தான் இருப்பேன், நான் அந்த மரத்துக்குள்ள தான் இருப்பேன், நான் இப்படி எல்லாம் வீடு கட்டி வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறது என்பது உண்மையிலேயே அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா
ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. ஆவலோடும் அல்லாஹ்விடம் மனமுறங்கி பிரார்த்திப்போமாக. எங்கள் எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திக்கிறது எங்களுக்கு ஃபர்த், எங்களுக்கு கட்டாயமான ஃபர்த், ஃபர்ல் ஐன். ஏன் அல்லாஹ் தஆலா அதனாலதான் ஃபர்லாக் இருக்கின்றான், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், எங்கள் எல்லோரையும், என்னை மாத்திரமல்ல, இஹ்தினி என்று நாங்கள் ஓதுறதில்லை, இஹ்தினா ஸிராத்தல், எங்கள் எல்லோரையும் நேர்வழிகளை நடத்தும். எங்களுடைய தொழுகையில் இருந்த எல்லாரும் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரையும் என்னோடும் என்னையும் சேர்த்து அவர்கள் அனைவரையும் எங்கள் எல்லோரையும் நேர்வழியில நடத்தன்னு சொல்லி நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். எனவே ஒன்று. இரண்டாவது, நாங்கள் இன்று இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை படிப்பதற்கு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய மிம்பர்கள்ல சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாடம். இந்த மிம்பர்கள் இருக்கிற மிம்பர்கள் இதுக்கு பிரயோசனப்படுத்தப்பட வேண்டும். மிம்பர்கள் நிச்சயமா நல்ல முறையில சொல்லிக்கப்படும். ஆனா துர்ப்பாக்கியமாக மிம்பரில் ஏறுகின்றவர்கள் அவர்களுக்கும் அது தெரியாது. மிம்பரில் ஏறுகின்றவர்கள் அது அங்கே வருகின்றவர்களுக்கும் அதை கேட்கணும் என்று ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை. அல்லாவிட்டால் மிம்பரில் சொல்லுவதற்கு இது அல்லாத எத்தனையோ விஷயங்கள் என்று வந்து விட்டன. தொழுகை ஐனாதுத்தீன், தீனுடைய தூண், அதை மிம்பரில் சொல்லிக் கொடுக்கல என்று சொன்னால் எதை சொல்லிக் கொடுக்கிறது? அவ்வளவு முக்கியமான ஒன்றை இந்த மிம்பரில் நாங்கள் மறந்து விட்டோம். அருமை அத்தஹியாத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனா இருக்கிறார்கள். எப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி அதன் பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாய் சுமார் 2 வருடங்களும் 6 மாதங்கள் அல்லது 5 மாதங்கள் அவர் ஹலீஃபாவாக இருந்து அதன் பிறகு அவர் ஹலீஃபாவாகிறார்கள். ஹலீஃபாவாயினதுக்கு பிறகு இவர்கள் மிம்பரில் சுமார் ரசூலுல்லாஹி அவர்கள் வஃபாத்தாகி சுமார் 4-5 வருடங்களுக்கு பிறகு மிம்பரில் அத்தஹியாத்தை படித்து கொடுக்கிறார்கள். எப்படி அத்தஹியாத் ஓத வேண்டும் என்று சொல்லி மிம்பரில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள். அது எந்த காலம் தெரியுமா? அந்த காலத்துல முஸ்லிம் பட்டாளம் பூரா 2 பெரும் சாம்ராஜ்யத்தோடு போராடி கொண்டிருந்தது. ஒன்று ரோம சாம்ராஜ்யம், ஒன்று பாரசீக சாம்ராஜ்யம். இந்த பெரும் சாம்ராஜ்யங்களோட முஸ்லிம் பட்டாளம் போராடி கொண்ட காலத்துல அமீருல் முஃமினீன் ஹலீஃபாவுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கும், எவ்வளவு மிம்பர்ல சொல்ல வேண்டியிருக்கும், எவ்வளவு பொதுமக்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய விஷயம் இருக்கும். எங்களுடைய பட்டாளம் இப்படி, எங்களுடைய இது இப்படி, எதிரி இப்படி இருக்கான்னு சொல்லி எவ்வளவோ சொல்ல வேண்டும். அந்த வேளையில தான் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இருந்து கொண்டு அத்தஹியாத்தை ஓதி கொடுக்கிறார். அத்தஹியாத்தை ஓதி கொடுக்கிறான்னு சொன்னா, படித்து கொடுக்கிறான்னு சொன்னால் நீங்க சிந்தித்து பாருங்கள். அந்த அமீருல் முஃமினீனிடம் ரோம சாம்ராஜ்யத்தை பிடிப்பதை விட, பாரசீக சாம்ராஜ்யத்தை பிடிப்பதை விட முஸ்லிம்களுக்கு தொழுகையை படித்து கொடுக்கிறது முக்கியமா இருந்தது. முஸ்லிம்களுக்கு தொழுகையை நல்ல முறையில சொல்லிக் கொடுக்கிறது முக்கியமா இருந்தது. அதனாலதான் அவர்கள் அவ்வளவு பெரிய அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு மிம்பரில் இதை சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, நல்ல முறையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பரலாக்கி இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அது எங்களுடைய ஆத்மாவின் போஷணம், நக்ஷன் ஆஃப் த சோல், எங்களுடைய ஆத்மாவின் அது உணர்வு. எந்த ஒரு மனிதனுடைய ஆத்மா பலவீனப்படுகிறதோ அந்த மனிதன் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் கூட அவன் இந்த உலகத்தில் நிம்மதியா வாழ முடியாது. நீங்கள் தற்கொலை செய்கின்ற மக்களை எடுத்து பாருங்கள். நிறைய இன்று மக்கள் தற்கொலை செய்ய, இந்த தற்கொலை செய்கின்றவர்கள் 100% நோயால, வறுமையால, கஷ்டத்தால், இல்லாமையால தற்கொலை செய்கின்றவர்கள் அல்ல. 180% கோடீஸ்வரன்கள், உலக அழகிகள், உலக ராணிகள், உலகத்துல பெரிய மல்யுத்த வீரர்கள், உலகத்துல பெரும் பணக்காரர்கள், பெரும் பிரபுக்கள், இவர்கள் தான் தற்கொலை செய்கிறார்கள். ஏன்? மானசீகமாக அவர்கள் வாழ்வில தோல்வி அடைந்து விட்டார்கள். அதாவது ஆத்மீக ரீதியில அவர்கள் வாழ்வில தோல்வி அடைந்தால் வாழ்வை வெறுத்து விட்டார்கள். அதனால இத்தனை மாளிகைகளும் இத்தனை சிறப்புகளும் அவர்களுக்கு பிரயோசனம் தரவில்லை. ஆத்மா அவர்களை இழந்து விட்டது. இவர்கள் ஆத்மாவை இழந்து விட்டார்கள். எனவே இந்த தொழுகை எங்களுடைய ஆத்மாவுடைய போஷணம். நீங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை தின்கிறோம். 2 வேளை தின்று விட்டு கூட நாங்கள் வாழலாம். 1 வேளை தின்று விட்டு கூட வாழலாம். எங்களுக்கு எத்தனை பேர் இருக்கலாம் ஒரு நாளைக்கு 1 வேளை தின்றவர், 1 வேளை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வேளை
ஆத்மாவுக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்கு. இந்த ஆத்மாவுக்கு சரியான முறையில அந்த உணவு போய் சேரவில்லை என்று சொன்னால் அது நிச்சயமா மோசமடைந்து விடும். நீங்கள் அதாவது உணவு சாப்பிட உடம்புக்கு இந்த உணவு ஆரோக்கியமற்ற உணவு என்று சொன்னால் உடம்பு கட்டுவிடும், உடம்பு நாசமாகிவிடும், அதோட நோய்வாய்ப்பட்டு விலையினப்பட்டு இறந்துவிடும். அதே மாதிரிதான் ஆத்மாவுக்கு கொடுக்கின்ற உணவு. உங்களுடைய ஆத்மாவுக்கு, ரூஹுக்கு, உங்களுடைய சோலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற உணவு இருக்கிறது, அதை சரியான ஆரோக்கியமான உணவாக கொடுக்க வேண்டும். பிழையான உணவு கொடுத்தால் எப்படி பிழையான உணவால, தவறான உணவால, மோசமான உணவால உடம்பு கெட்டு போகுமோ அதே போன்று தவறான உணவால ஆத்மாவும் கெட்டுவிடும். அதுதான் இன்று நடந்திருக்கு. எத்தனை மனிதர்களுக்கு தொழுகையால பிரயோஜனம் இருக்கிறது? எத்தனை மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதேனும் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டு விட்டது, சிக்கலான பிரச்சனை ஏற்பட்டது. உடனே தொழுகைக்கு வேண்டி ஓடி வந்திருந்தார். சொல்லுவார்கள், யா பிலால் அரிஹ்னா பிஸ்ஸலா, ஏ பிலால எங்களுக்கு ஒரு ராகத்து தாப்பா, தொழுகையால தொழுகை மனுஷர் அலையுங்க, கொஞ்சம் ராகத்து எடுப்போம். எந்த ராகத்து? ஆத்மீக ராகத்து, மனசுக்கு ராகத்து, உயிருக்கு ராகத்து, ரூவுக்கு ராகத்து, அந்த உடம்பெல்லாம் இன்னும் ஒன்று இருக்கிறதே அதுக்குள்ள ராகத்தை அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தார்கள். நாங்கள் பாருங்கள், கொஞ்சம் டயர்ட் ஆகிவிட்டோம், கொஞ்சம் சோமலா இருக்கு, வீட்டுல கொஞ்சம் கோப்பி ஊத்துங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்சம் தூக்கம் அடிச்சு விட்டோம் என்ன சொல்லணும், நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க, காலையில ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ அடிப்போம், ஏன் உடம்பு உஷாராக துடிதுடிப்பா இருக்கணும் சொல்லி. அது மாதிரிதான் இந்த நபில் தொழுகை எல்லாம். யாருக்கெல்லாம் இந்த உலகத்துல ஈடுபாடு அதிகமோ, சிக்கல் பிரச்சனை அதிகமோ அவர்கள் தங்களுடைய தொழுகையை காப்பாற்றிக் கொள்ளும். நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்வுல வெளிய மனிதர் பார்க்கிற அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தர்ம சங்கடம் இருக்காது. மனிதர்கள் பார்த்தா என்ன அப்பா இவன், அவங்க இது இருக்கிறாங்க, இவங்க இது இருக்கிறாங்க, அவங்க அடிக்கப்படுறாங்க, இவங்க அடிக்கப்படுறாங்க, அவங்க போம் போடுறாங்க, இவங்க போம் போடுறாங்க, அவர்கள் இவங்க பாட்டுக்கும் செய்யறது செஞ்சுக்கிட்டு இருக்கிறானு இந்த மனிதர்கள் ஆச்சரியத்தோடு கேட்பாங்க. ஏன் ஏனென்று சொன்னால் அவனுக்கு யாரோடு தொடர்பு, அவன் தன்னுடைய தொடர்பை எவனுடைய கையில, அதான் மந்திய திகி மல கூத்து குள்ளிசை, எவனுடைய கையில எல்லா சக்திகளும் அதிகாரம் இருக்கிறோம் அவனோடு இவனுக்கு நல்ல தொடர்பு, அவனோடு இவனுக்கு. இமாமுன்னா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிதாயா அல் பிதாயா வன் நிஹா என்ற ஒரு கிதாப்ல ஒரு சம்பவம் சொல்லுகின்றார்கள். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், மக்காவில ஒரு காலத்துல கடுமையான ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டு நடந்த ஒரு சம்பவம். கடுமையான பஞ்சம், மழை இல்லை. கவர்னர்களும் மனிதர்களும் ஆளுங்களும் சேகுமார்களும் துவா, என்னாலும் மழைக்கு துவா, மழை பெயர்ல மழை பெய்யவில்லை, என்னாலுக்கும் அவரே மழைக்கு துவா கேட்டுக்கணும், ஆனா மழை பெய்யவில்லை. எல்லாருக்கும் சரியான கவலை. கவர்னர் ஒரு நாள் மகரிபுக்கு வளமையா வருகிறது போல மகரிபுக்கு வந்து முல்தசம் கௌபாவுக்கு முன்னே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, அல்லாஹும்ம உக்ஸிமு அலைக் அன்சிலில் பத்தம். இவர் திடுக்கிட்டார். கவனத்திற்குன்னா ஒரு மனிதர் சொல்ற சத்தம் இருக்கு, அல்லாவே உன் மீது சத்தியம் பண்ணுகின்றேன் மழை இறக்கன்னு சொல்லி. ஒரு கூட்டாளி சொல்ற மாதிரி, ஒரு நண்பருக்கு நண்பர் சொல்ற மாதிரி, ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட கோர்த்தோம், மச்சான் ஒரு 10 வார்த்தாப்பா நான் கேட்கறது யாருக்கு மேடம் பா டீ குடிக்க போன்னு சொல்லி, அந்த மாதிரி. அதான் எப்படி, அல்லாஹும்ம உக்ஸிமு அலைக் அன்சிலில் மத்தர், அல்லாவே உண்மை சத்தியம் பண்ணுகின்றேன் மழை இறக்கன்னு சொல்லி. இவர் திரும்பி பார்க்கிறார், ஒரு பிச்சைக்காரன் சுஜூதில் இருந்து கொண்டு கேட்கிறார். கவர்னர் பயந்துட்டார், என்னப்பா அல்லாவுக்கு சத்தியம் பண்ணுகிறது. அவர் கவர்னர் பயணத்தோட விட்டு கிடந்து விதி முழங்குது, வானம் இருட்டி விட்டு மழை ஹோண்டு மழை பெய்யுது. எனவே அதுக்கள் இந்த பிச்சைக்காரன் ஒழுங்கிட்டு போட்டார். கவர்னருக்கு இப்ப சந்தேகம், யாரப்பா இது? பார்த்தார், அவனுடைய உடையில் ஒன்றுமே இல்லை. நாங்கள்லாம் பார்க்கிற உடையே அல்ல, ஏதோ அசிங்கமான பச்செல்லாம் போட்ட ஒரு உடை, சம்பூர்ணமான உடையும் அல்ல. கவர்னர் இவர் யார் என்று பார்க்கணும், யாரு எங்க இருக்கிறான்னு பார்க்கணும். பட்டால கவர்னர் நினைச்சார், அவருக்கு புறத்தால் மலையில நிலஞ்சு அவரும் போறார், இவரும் போகிறார். அவர் ஒரு ஓலை குடிசையில ஆட்டுத்தோல் ஒரு துண்டால வச்சிருக்கிறாங்க, ஒட்டகத்தோல் போட்டுக்கிட்டு இப்படி பெஷ் பண்ண சின்ன ஒரு குடிசையில அவர் போடுறார். கவர்னர் பின்னால வந்து கதவை தட்டுறார். கதவை சொன்னால் அந்த டெண்டை ஆட்டுறார். ஆட்டணும்னு அந்த வயசாளி வர்றார் வெளியே வந்து, என்ன வேணும்? அவருக்கு தெரியாது கவர்னர் சொல்லி.
என்ன வேணும்? இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும். என்ன சொல்ல? இப்ப நாங்க 8 நாளா துவா கேட்கிறோம். மக்காளிக்கிற சேகமாரெல்லாம் போயிட்டு கேட்டுட்டோம். நான் எல்லா தொழுகளையும் பங்கெடுத்தேன், எவ்வளவோ கேட்டேன். இன்னைக்கு நீங்க சுஜூதுல சொல்லுங்க, என்ன பயம் வந்துட்டுது, என்னப்பா அல்லாம இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி. ஆனா அரை நிமிஷம் போக இல்லை, மழை கொட்டாண்டு கொத்துது. நீங்க யாருன்னு சொல்லி அவர் சொன்ன கவலையோடு சொல்றாரு, நாளைக்கு வாங்க நான் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி. அவருக்கு தெரியாது கவர்னர் சொல்லி, நாளைக்கு வாங்க. கவர்னர் திரும்பி வந்து விட்டார். திரும்பி வந்து விட்டு அடுத்த நாள் போகிறார். அடுத்த நாள் போனோன்னு ஜனாசாவுடைய இது மாதிரி அந்த வீட்டுல இருக்குது. கவர்னர் கிட்ட வாயின்னு அப்பான்னு கேட்டு கேட்கிறா, என்ன இது? இல்ல, இந்த வீட்டுல ஒரு வயசாளி மௌத்தா போயிட்டாரு, அவரை ஜனாசா அடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கணும்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பெருசா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கவர்னர் அவட கண்ணால கண்ணீர் வந்து, இந்த மனுஷன் இந்த விஷயத்தை தெரிஞ்சு விடலாம் போச்சு, இந்த மனுஷனை இந்த வீட்டுக்காரரா இருந்து போயிட்டான், இந்த வீட்டுல யாரு அவரோட மனைவினா இருக்கிற வேற யாரும் இல்ல. என்னை மனைவியை கூப்பிட்டு கவர்னர் கேட்கிறார். அங்க இருந்து நிறைய மனிதருக்கு தெரியும் இவர் கவர்னர்னு சொல்லி கேட்கிறார், என்னம்மா நடந்தது, இவருக்கு என்ன, நான் எனக்கு செய்யணுமா? இல்ல, நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், அவர் அதெல்லாம் விரும்புற ஆள் அல்ல, என்ன நடந்தது சொல்லுங்களேன்னு சொல்லி. என்ன அவர் சொல்றார், இரவு வந்தார், அவர் படுக்கவே இல்லை, முணங்கி கொண்டிருந்தார். நான் காது கொடுத்து கேட்டேன். அவர் சொன்ன, அல்லாவே எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பை இந்த மனிதர்கள் தெரிந்து கொண்டார்கள். எனவே இதற்கு பிறகு எனக்கு இந்த பூமி சரி வராதியா அல்லா என்று அவர் அழுது அல்லாவோட முறைப்பட்டுகிறார். அதான் எனக்கும் அவர் சொல்ற, அல்லா எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பை இந்த மனிதர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஏன்னா எனக்கு இந்த பூமி இதுக்கு பிறகு சரி வராது. என்ன அப்படி அடிக்க அந்த கவர்னர் சொல்றார், அது நான் தானும்மா, நான் தான். அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பை தெரிந்து கொண்ட மனிதன் நான் தான். எனவே அவர் இந்த பூமியில வாழ விரும்பவில்லை, அல்லாஹ் அவர் எடுத்து பிறகு கேட்கிறாருன்னு சொல்லி பிறகு கவர்னர் இந்த விஷயத்தை சொல்றார். பாருங்கள், அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வோட தொடர்பு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அதாவது அல்லாஹ்வுடைய இபாதுகள்ல சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை கணக்கே எடுக்க மாட்டீங்க. அதாவது அவர்கள் அல்லாஹ்வை சத்தியம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றியே வைப்பான். அவர்கள் அல்லாஹ்வை சத்தியம் என்னதான் சொன்னால் அதை அவர்கள் நிறைவேற்றியே வைப்பான். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, தொழுகை விளையாட்டு, தொழுகை விளையாட்டு. 5 நிமிஷம் தொழுங்கள், சிறப்பாக தொழுங்கள். 10 நிமிஷம் தொழுங்கள், சிறப்பாக தொழுங்கள். அல்லாஹ் உங்களிடம் சொல்லவில்லை மணித்தியால கணக்கு தொழுங்கன்னு சொல்லு, அது அல்லாஹ் கேட்கவும் இல்லை, ரசூலுல்லாஹி யார் மீது விதியாக்கும். 5 நிமிடம் தொழுங்கள், சிறப்பாக, சங்கையாக, கண்ணியமாக, அடிமை எஜமானிடம் இருக்கின்ற மாதிரி தொழுது விடுங்கள். அதை சிறப்பாக சொல்லுங்கள். தொலை போனன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரே அவசரம், தொழுகையை முடிச்சுட்டு வாரது. தொலைப்பு தக்பீர் கட்டினால் இல்லாத பிரச்சனை எல்லாம் வந்துவிடும். அங்க போகணுமே, இங்க போகணுமே, அது போகணும், இதான் இப்படியே முடிச்சுட்டு வர வேண்டும். இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரோட ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், இமாம் அவர்களே, நான் ஒரு கொஞ்சம் வசதி படைச்சவன், நான் 6 மாசத்துக்கு முந்தி பிரயாணம் போகும்போது என்னிடம் பணம் இருந்தது, அதை வீட்டுல வச்சு பறிச்சுட்டு போனேன், இப்ப திரும்பி வந்தேன், எந்த இடத்துல எனக்கு தெரியாது, நான் ரொம்ப பணத்தை போச்சாருன்னு சொல்லி அவரை வீட்டை இமாம் கண்டில்லை, இந்த மனிதரையும் கண்டில்லை. ஏன்னா இமாம் எப்படி சொல்ல முடியும்? இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மனிதரை சொல்ல, மனிதனே நீ நடிசாமத்தில் ஒழும்பி நல்ல முறையில ஓய் செஞ்சுட்டு 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காண்டி தொழு, அல்லாஹ் தஆலா உனக்கு காட்டி தருவான். இமாம் அவங்களே, நீங்க இதை சொல்றீங்களே, எனக்கு கல்லு அவசரமா தேவை இருக்கு, சொல்ல இந்த அப்பா இந்த ஒரு நாளையும் பொறுத்துக்க நடிசாமத்தில் நடுநிச்சயில ஒழும்பி நல்ல முறையில ஒச்செஞ்சு போட்டு 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காண்டி தொழு, அல்லாஹ் தஆலா உனக்கு காட்டி தருவான். இந்த மனிதர் நினைச்சா சரிதான், பெரியோர் இமாம் ஒருவேளை அவர் நடுநிச்சயில் ஒழும்பி நல்ல முறை அழகான முறையில பல்லெல்லாம் துளக்கி நல்ல முறையில செஞ்சு 2 ரக்காத்து தக்பீர் கட்டின உடனே இப்லீஸ் சொல்லித்தான், அடே நீ தள்ளிங்கன்னு போச்சான்னு சொல்லி. நினை இவருக்கு அது பிறகு தொழுகிறது செல்லுபடியாது, அது பிறகு தொழவே முடியாது. பிடிச்சாரு தொழுக பட்டாஸ் முடிச்சுட்டு போய் தோண்டி பார்த்தா சல்லி அங்க இருக்கு. அதனால் இப்லீஸுக்கு அந்த சல்லியை கொடுக்கறது எவ்வளவோ நல்லா, அவர் 2 ரக்காத் தொழுகிறதை விட 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வை நெருங்குவதை விட இந்த சல்லி அவனுக்கு கொடுத்துறது எவ்வளவு நல்லா. அதனால அவன் பார்த்த இந்த ஆபத்தான ஒரு கட்டம், இந்த மனிதன் இப்ப தொழுது அல்லாஹ்வோட நெருக்கம் உண்டாகிட்டான்னு சொன்னா எனக்கு தான் ஆபத்து. எனவே மனிதனுக்கு எப்படியா சல்லியை கொடுத்தேன், அவர் தக்பீர் கட்டினோடனே அவன் மனசுல போட்டுட்டான் சல்லிங்கன்னு நானே போட்டேன்னு சொல்லி. அதன் பிறகு அவனுக்கு தொழுகை ஆகவே இல்லை.
தக்காசனை தொழுதுட்டு அவன் போய்விட்டான். எனவே அதனால இந்த தொழுகை யாரெல்லாம் சிறப்பாய் கொண்டார்களோ அவர்கள் பார்த்துவிட்டார்கள். 5 நிமிஷம் தொழுங்கள், 10 நிமிஷம் தொழுங்கள், 2 நிமிஷம் தொழுங்கள், 3 நிமிஷம் தொழுங்கள். ஆனால் சிறப்பாக உங்களுடைய ரப்போடு உள்ள தொடர்பை நல்ல முறையில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மறந்து அந்த நேரத்துல அந்த எஜமானனோடு அந்த அதாவது சிறப்பான அந்த உறவை சரிப்படுத்தி சீர்படுத்திக் கொள்வதற்கு நல்ல முறையிலே நீங்கள் செய்யுங்கள். எப்படியெல்லாம் உங்களுக்கு தொழுகை அதாவது தொழுகிறதுக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த வேளையில் நல்ல முறையில் தொழுங்க, சிறப்பான. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இதா ஹுதுரத்துல் அஷா, உங்களுக்கு அதாவது உகீமத்திஸ் ஸலாஹ் ஃபப்தா பில் அஷா, உங்களுக்கு ராவைக்கு சோறு வச்சிருக்கிறாங்க, இக்காமத் சொல்றாங்க. தக்குவா உள்ள மனுஷன் என்ன செய்வான்? சாப்பிட்டுட்டு தான் தொலை போவான். இல்ல தொலைப்போனா தொலை மாட்டான், இங்க சாப்பிட மாட்டான், தொலை மாட்டான். அந்த அது ஆறி போகுமா, அது போகுமா, காத்துப்பட்டு இருக்குமா, பள்ளி வந்திருக்குமா, தொழுகையில சாப்பாடை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இல்லப்பா உனக்கு சாப்பாடும் வச்சு தொழுகை வந்தேன்னு சொன்னா சாப்பாடு அதுக்கு பிற தொலைப்போம், அதுக்கு பிற தொலைப்போம். இது எங்களுக்கு எவ்வளவோ அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த வழிமுறை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். இந்த சிறப்பான முறைகளை காட்டு. ஆனால் நாங்கள் பிழை விடுகின்றோம். ஏனென்று சொன்னால் பிழை விடுவதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் தொழுகையடவென்று அப்படியான சில விஷயங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் பிடிவாதம் காட்டுகின்றோம். சரியான முறையிலே அதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கல. இன்று இந்த முயற்சி சிறப்பான ஒரு முயற்சி. அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். நாங்கள் யாரும் இதில் பெருமைப்படுவதற்கு இல்லை. நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், யாருமே பெருமை. நாங்கள் இதுகால வரை செய்யாத ஒன்றை நல்ல முறையிலே செய்வதற்கு முயற்சி எடுக்கிறோம் என்பது மாத்திரம்தான். மற்றவர்கள் நிச்சயமா இதில் பங்கெடுக்க வேண்டும். நிச்சயமா தொழுகை யாருக்குமே சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கான. எல்லா முஸ்லிம்களையும் செய்ய வேண்டிய ஒன்று. அது ஷாஃபி மதுஹபுக்கோ, ஹனஃபி மதுஹபுக்கோ, தப்லீக் ஜமாத்துக்கோ, ஜமாத் இஸ்லாமிக்கோ, இஹ்வானுல் முஸ்லிமுக்கோ, அவர்களுக்கோ இவர்களுக்கோ, தௌஹீத் ஜமாத்துக்கோ உள்ளதல்ல தொழுகை. தொழுகை முஸ்லிம்கள் தொழ வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டும். ஏன்னா நான் தொழுகை நல்ல முறையிலே தொழ வேண்டும். எப்படி என்று சொன்னால் ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி கண்டீர்களோ அப்படி தொழுங்கள். எனவே வேறு யாரும் தொழுவதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தொழ முடியாது. அதனாலதான் சஹாபாக்கள் எல்லோரும் எப்போதும் நீங்கள் பாருங்கள், எந்த சாவியை நீங்க எடுத்து பார்த்தாலும் அவர்கள் தங்களுடைய மாணவர்களை தொழுகை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, மாணவர்களுக்கு தொழுகை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. எந்த சாவியை நீங்க எடுத்து பாருங்க, அந்த சாபிகளோட மாணவர்களை நீங்க எடுத்து சொன்னா அவர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள், இவர் எனக்கு இப்படி சொன்னார், இவர் இப்படி தொழுது காட்டினார், இவர் இப்படி செஞ்சார், இவர் இப்படி சுஜூ செஞ்சார் என்று எல்லா மாணவர்களும் சஹாபாக்கள் எல்லா மாணவர்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க தொழுகை பற்றி. மற்றவைகள்ல ஒருவர் சொல்லிருப்பார், ஒரு சொல்லாம இருந்திருப்பார். நிச்சயமா தொழுகை பற்றி எல்லா சஹாபாக்களும் எத்தி வைத்திருக்கின்றார்கள். அவ்வளவு முக்கியமான ஒன்று. அதனால இன்று நான் உங்களுக்கு வற்புறுத்த ஆசைப்படுகிறது என்னவென்று சொன்னால், இந்த தொழுகையை அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை நல்ல முறையிலே செய்யும். தொழப்போகும்போது அந்த நேரத்தை அதற்கொண்டு ஒதுக்கிவிடுங்கள். வேற எதையும் அதோடு சேர்க்காமல் இருப்பதற்கு முடியுமான அளவு முயற்சி எடுங்கள். நீங்கள் முயற்சி எடுத்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமா உதவி செய்யும். நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளவு நினைச்சாலும் கூட மனசு அங்க போகுது இங்க போகுது என்ன செய்கிறதுன்னு சொல்லி. பரவாயில்லை, முயற்சி எடுங்கள். அல்லாஹ்விடம் கேளுங்கள், யா அல்லாஹ் நான் உன்னை தொலை வந்திருக்கிறேன், ஷைத்தானை விட்டு என்னை காப்பாற்றி உன்னை நல்ல முறையில் இருக்கின்றது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெரியோர் ஃபக்கீஹ், சஹாபாக்கள் பெரியோர் மார்க்கறிஞர். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக், ஏ முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்றால் முஆத் ரலியல்லாஹு தெரியும். இப்ப நமக்கு பெரிய ஒரு அதாவது கிஃப்ட் கிடைக்க போகுது, நமக்கு பெரிய ஒரு சன்மானம் கிடைக்க போகுது. அதுதான் ரசூலுல்லாஹ் தொடங்குறாங்க. யா முஆத் இன்னி உஹிப்புக், ஏ முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டேன்னு சொல்றான். யா முஆத் குல் அல்லது ஃபதுஉ துபுர குல்லி ஸலாத்தின் அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. ஏ முஆதே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீ அல்லாஹ்விடம் பிரார்த்தி, அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. அல்லாஹ்வே உனக்கு திக்ர் செய்வதை, உனக்கு ஷுக்ர் செய்வதை, உன்னை நல்ல முறையிலே வணங்குவதை எனக்கு உதவி, அந்த விஷயங்கள்ல நீ எனக்கு உதவி செய்வாயா. முஆத் இப்னு ஜபல் அவ்வளவு பெரிய ஒரு சஹாபிக்கு அருமை ரசூல் அவர்கள் எவ்வளவு நல்லா தொழுதிருப்பார்கள், அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துபர குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும்
நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, தயவு செஞ்சு அன்போடு நான் உங்கள் அனைவரிடம் ஞாபகப்படுத்துகின்றேன், இந்த நேரத்தில் அது 5 நீங்கள் அவசரப்படாமல் அல்லாஹ்வுக்கு ஒதுக்குவதற்கு, நல்ல முறையிலே தொழுவதற்கு உங்களுக்கு நீங்கள் பயிற்சி உங்களுக்கு அடிக்கடி மனதிடம் சொல்லுங்கள். உங்களிடம் சொல்லுங்க, அல்லாஹ்வை தொழ போகின்றேன், இப்லீஸிலிருந்து எனக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இப்லீஸிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது, நான் அல்லாஹ்வை தொழ வேண்டும், அவன் என்னிடம் ஏற்றுக்கொள்ள. இந்த சிந்தனை மனதிலே படுத்துங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை அடிக்கடி சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் போது நிச்சயமா ஷைத்தான் உங்களிடம் ஓடுவார். என்னுடைய ஷேக் முகமது நஜீப் அல் முத்தி இந்த 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆகப்பெரிய புகாரினுடைய விரிவுரையால் போற்றப்படுகின்றவர். அவர் எங்களிடம் ஒரு முறை கேட்டார் வகுப்புல, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல ஒரு நாய் வந்து உங்களை குறைக்குது, என்ன செய்வீங்க? அப்ப ஒருவர் சொன்னா, நான் கல் எடுத்து அடிப்பேன். அவரு சொன்னி கல் எடுத்து இருக்கிற நாயெல்லாம் வந்துடும். அந்த நாய் ஒதுங்கி நின்று எல்லா நாயும் கூப்பிடுறோம். பிறகு நாயும் கூட நீங்க உங்களோட நேரம் போகும். என்ன செய்யறீங்க? ஊருக்கு போன வேலை நடக்காது. சொன்னா புத்தரம் நாங்க மௌனம் என்ன? அவரு சொன்னாங்க, இல்ல நீங்க அப்படி செய்யப்படாது. ஊருக்கு போய் நாய் குறைச்சா நாய்க்கு ஒரு எஜமானன் இருப்பான். அந்த எஜமான கூப்பிட்டு சொல்லுங்கப்பா, நான் இந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன், இந்த நாய் வேலை செய்யணும் தடுக்குது, நாயை போட்டு கெட்டுன்னு சொன்ன எஜமான நாயை பிடிச்சிட்டு அது வாழ சுருக்கிட்டு போயிடும். அது மாதிரி அல்லாஹ் ஷைத்தான் உங்களை வந்து குழப்பினா நீங்க ஷைத்தானும் கூட சண்டை போவாதீங்க. அவன் உங்களால் அடக்கல. அவன் பாக்குறவன் நீங்க பார்க்க முடியாது, அவன் நடிக்கிறவன் நீங்க நடக்க முடியாது, அவன் ஊடுருவமா நீங்க ஊடுருவ முடியாது. அதனால நீங்க என்ன, ஷைத்தானுக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான், அந்த எஜமான சொல்லுங்க, எஜமானனே ஓண்ட இந்த அடிமை நம்ம கொலைப்படி பண்றான், நீ அவனை பிடிச்சி கட்டி பண்ணலாம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா கட்டி போட்டுருவான். அதனால எப்போதும் தொழுகையை நல்ல முறையிலே தொழுவதற்கு, சிறப்பாக தொழுவதற்கு, நல்ல முறையிலே அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை உருவாக்குவதற்கு பாடுபடுங்கள். என்னிடம் நீங்கள் ஒரு முறை குறைபடலாம். அது என்ன? எங்கட பள்ளியில போனா அது எனக்கு செய்யலாது. பள்ளியில போனா ருக்கு போக முந்தி சுஜூது பேத்துறாங்க, சுஜூதுக்கு வர முந்தி ஏத்துதாளுக்கு வந்துடுறாங்க, அத்தியாயத்துல இருக்க முந்தி சலாம் கொடுத்துடுறாங்க. நான் என்ன செய்யறேன்னு சொல்லி அது உங்களுக்கு செய்ய வழி இல்லை. உங்களுடைய ரப்பு சொல்லிக்கிறான், பள்ளியில போய் தொழுங்கன்னு சொல்லி போய் தொழுங்க. அது அவங்களுடைய இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றான், ஃபஸல்லி ஃபஇன்ன பித்அத்தக அலைஹி, நீ தொழப்பா, அவன் சரி பித்அத் தொழுவிக்கிறான், சரி பித்அத் செஞ்சா அது அவனுக்கு உனக்கு இல்லை சொல்லி, அது உங்களுடைய கடமை. ஆனால் அதற்கு அவன் அப்படி உங்களுக்கு காரணம் சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? நஃபில் தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகளை குறைந்த 2 ரக்காத்தா நல்ல முறையில தொழுது கொள்ளுங்க. இந்த கியாம நாளையில அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எங்களுடைய தொழுகையை பார்த்து முதலாக பர்லான தொழுகையை பார்ப்பான். அதுல குறைபாடு இருந்தால் அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அப்து நஃபில் சொன்னா எல்லா சுன்னத்தான தொழுகையும் நஃபில் என்று சொல்லுவோம். அது எல்லா சுன்னத்து பர்ல் அல்லாத அனைத்து தொழுகையிலும் நஃபில். அந்த நஃபில் தொழுகைக்கு தான் ஒன்றுக்கு தஹஜ்ஜுத் என்று சொல்றோம், ஒன்றுக்கு அந்த தராவீஹ் என்று சொல்றோம், ஒன்றுக்கு அப்படி பல பேர்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா அவை அனைத்தும் நஃபில், பொதுவான பேர், ஜெனரலான பேர் நஃபில். எனவே அவனுடைய நஃபில்களை பார், அதிலிருந்து எடுத்து போட்டு இதை பூர்த்தி பண்ண சொல்லி. எனவே 2 ரக்காத்து தொழுங்கள், அதை நல்ல முறையில் நீட்டாதீர்கள். நீட்டி உங்களுடைய சிந்தனைகள் அங்கெங்கே போவதற்கு விடாதீர்கள். பட்டவட்டன் சுபைர் இப்னு அவாம் அஷரத்துல் முபஷரா என்று போற்றப்பட்ட ஹவாரி ரசூல், என்னுடைய ஹவாரி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றின அந்த சுபைர் இப்னு அவாம் ஒரு முறை தொழுதார்கள். தொழுது அவர்களுடைய மகன் அப்துல்லா பார்த்து விட்டு சொன்னாங்க, என்ன வாப்பா இவ்வளவு அவசரமா முடிச்சுட்டீங்க? 2 ரக்காத் தொழுதாங்க. என்ன வாப்பா? அவங்க கேட்டான், மகனே நான் என்ன சரி குறை செஞ்சேன்னா ருக்கூல சுஜூதன்னு சரி குறை செஞ்சேன். இல்ல வாப்பா நான் அவசரப்பட்டீங்க. நான் தொழுத மகனே, ஷைத்தான் வந்து மாட்டம் முந்தி சலாம் கொடுத்துட்டேன், ஷைத்தான் வந்து இந்த மாட்டம் முந்தி சலாம் கொடுத்துட்டேன். எனவே நல்ல முறையிலே தொழுவதற்கு நீங்கள் உங்களை பயிற்சி, இது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள பொறுப்பு. கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுங்கள். நல்ல முறையை தொழுங்கள், நல்ல முறையில ருக்கூல போங்கள், நல்ல முறையிலே சுஜூதுல போருங்கள், நல்ல முறையில அத்தஹியாத்துல இருங்கள், நல்ல முறையில நின்றுங்கள், நல்ல முறையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள், ட்ரைனிங் எடுங்கள், பயிற்சி எடுங்கள். வழியில போகும்போது சூரத்துல் ஃபாத்திஹா உங்களுக்கு எங்க சரி தஜ்வீது முறைப்படி ஓதுவதில் பிளவிடும் போது அதை திருத்துங்க, நாவ சரி பண்ணி கொண்டு நல்ல முறையில தொழுங்கள். நிச்சயமாக உலகத்துல இப்படி தொழுகின்ற ஒரு சமுதாயம் வந்துவிட்டால் இந்த உலகம் பாக்கியம் பெற்றதாக மாறிவிடும். கொஞ்சம் பேர், பெரியோர் அல்ல,
கொஞ்சம் பேர் நல்ல முறையில தொழுகின்றவர்கள் வந்து விட்டார்கள் சொன்னால் இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று இதனோடு நான் முடிக்கின்றேன். இன்று இந்த விஷயத்தோடு முடிக்கின்றேன். அடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் அறிஞர் என்று, ஹதீஸ் கலையின் மாபெரும் அறிஞர் என்று போற்றப்படுகின்ற இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி என்று சொல்லப்படுகின்ற ஹிஜ்ரி சுமார் 8ஆம் 10ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு அறிஞர் வரவில்லை என்று சொல்லி எல்லா அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அவர்களுடைய ஒரு கிதாப் இருக்கிறது, சிஃபத்து ஸலாத்தின் நபி மின் தக்பீரத்துல் இஹ்ராம் இலா தஸ்லீமிஹி. அதாவது தக்பீர் முதல் தஸ்லீம் வரை, அதாவது சலாம் கொடுக்கும் வரை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி தொழுதார்கள் என்ற அந்த கிதாபை வைத்துத்தான் நான் இங்கே உங்களுக்கு, அதாவது இவையிலே உங்களோடு கதைப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். இனி அடுத்த முறை அந்த கிதாபில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் ஒரு முகவுரை தந்திருக்கிறார்கள். ஒரு சிறப்பான, நாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முகவுரை. அதை நாங்கள் அடுத்த முறை எடுத்துவிட்டு நேரடி அதன் பிறகு தொழுகைக்கு வருவோம். நீங்கள் நிச்சயமாக இதை நீங்கள் படித்துவிட்டு உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களை சேர்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது உங்களுடைய கடமையாகும், இது உங்களுடைய பொறுமா. அல்லாஹ் தஆலா சொன்னான், வஅ்முரு அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகு வல் ஆகிபத்து லித்தக்வா. சூரத்து தாஹால அல்லாஹ் அதாவது வஅ்முரு அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதுல நீங்கள் பிடிவாதமாக இருங்க. லுஹருக்கு சொன்னேனே போதும், அசருக்கு தேவையில்லை, அசருக்குன்னு சொல்லுங்க. அதான் வஸ்தபிர்னு சொன்னா அதுல நீங்க தொடர்ந்து இருங்க, விடாமல் இருங்க. அல்லாது வஸ்பிர் அலைஹான்னு சொன்னால் போதும் அரபியில. அதை பொறுமையோடு செஞ்சுவாருன்னு சொன்னா போதும். அதான் வஸ்தபிர் அலைஹா, பொறுமையா அது தொடர்ந்து செஞ்சுவாருங்க என்று அல்லாஹ் சொன்ன. எனவே உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும், உங்களோடு தொடர்புள்ளவர்களுக்கு இதை எத்தி வையுங்கள். கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய மனைவிமார்களுக்கு, உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு இதை நல்ல முறையில் சொல்லிக் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களை கொண்டு அவர்கள் அதை சொன்னால் உங்களுக்கு அதுல பாக்கியம் கிடைக்கும், அவர்களுக்கு அந்த பாக்கியத்தில் குறைவு ஏற்படாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் இதை லேசையாக்கி நன்மையாக்கி சிறப்பாகி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நடந்த இந்த டிஸ்கஷன், இந்த இதுல உங்களுக்கு ஏதேனும் கேட்கணும் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கேள்வி பதில்களால சில பிரச்சனைகள் உருவாகிறது. அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சப்ஜெக்டை நாங்கள் கதைக்கிறோம், காட்சத்துக்கு பிறகு அந்த சப்ஜெக்டுக்கு வெளியே நாங்கள் கேள்வி வந்ததுன்னு சொன்னால் சப்ஜெக்ட் மறந்துவிடும். அந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு தான் நாங்கள் வெளியே போவோம். சப்ஜெக்ட் ஒரு மணித்தியாலம் 50 நிமிடம் 3/4 மணித்தியாலம் நடந்திருக்கும். ஒரு கேள்வியை கேட்டிருப்பார், சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு போறது. இல்லாட்டி கடைசி ஒரு கேள்வி, அந்த கேள்வியோட நாங்கள் எல்லோரும் சப்ஜெக்டை மறந்து விடுவோம். அதனால சப்ஜெக்டை ஃப்ரெஷ் பண்ணுவதற்கு, சப்ஜெக்டை மீட்டுவதற்கு சிறப்பு சப்ஜெக்டோடு, அந்த பாடத்தோடு, அந்த விஷயத்தோடு உள்ள கேள்விகளை கேட்கிறதா சிறப்பு. அப்படி எங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஓப்பன், அதாவது மஸ்து, அதாவது பகிரங்கமான கேள்வி பதிலது நாங்கள் ஒரு நாளை குறிப்பிட்டு அதுக்கென்று வைக்கலாம். அன்று எல்லா அச்சாரையும் அழைக்கலாம். ஆனால் இன்று அந்த அச்சாருக்கு போகாமல் இந்த சப்ஜெக்டோடு தொடர்புள்ள ஏதேனும் நீங்கள் கேட்கணும் என்று சொன்னால் தாராளமாக கேட்கலாம். விடுறது இல்ல, உண்மையில ஃபித்னா ஃபசாத்னு சொன்னால் நீங்க போகாம இருக்கலாம் பள்ளிக்கு. ஆனால் நீங்க போறதுதான் சிறப்பு. ஏன் தெரியுமா? இப்படியான ஒரு பள்ளியிலிருந்து ஒதுங்கும் போது படிப்படியா பள்ளி அது குறித்ததாகவும் நல்லவர்களுக்கு இல்லாத ஒன்றா மாறி போகலாம். அதனால எப்படியாவது போக முயற்சிடுங்க. ஆனால் அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம், அதாவது ஒரு தவ்வியா, ஒரு சிந்தனை கிளர்ச்சியை, சிந்தனை இது என்று எழுப்பி விடலாம். உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மத்தியில, குடும்பங்கள் மத்தியில, உங்களுடைய வட்டாரங்கள்ல விடலாம். அதன் பிறகு நீங்கள் போகலாம். போனால் இமாமை கொண்டு நீங்க சொல்லவும் வைக்கலாம். இது நிம்பர்கள்லயோ அதுல இதுலயோ அதன் சொல்ல வைக்கலாம். ஆனால் இன்று ஒரு பிரச்சனை, சிக்கல். எனக்கு தெரியும் நிறைய பேர் சுபஹு தொலை மண் சொல்ல சுபஹ பில் ஜமாஅத்தி
எவன் ஒருவன் சுபகு தொழுகை ஜமாத்தோட தொழுகன்னா அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்தா யாரும் அவனுக்கு ஒன்று செய்ய முடியாது. எனக்கு நல்ல முறையில ஞாபகம் இருக்கிறது, ஒரு மாணவருக்கு ஜித்தாவில காலையில அவருடைய ஆசிரியர் அடிக்க போன ஒரு சிறிய ஒரு புள்ள அடிக்க போன அந்த சின்ன புள்ள சிரிச்சுக்கிட்டு சொல்லுது, சார் உங்களால எனக்கு அடிக்கலாது. அவர் சிரிச்சுக்கிட்டு, நான் அடிக்க மாட்டேன், நான் அடிக்க போறேன். இல்ல சார் உங்களால அடிக்கலாது. அவர் சிரிக்க, ஏன் அடிக்கல, நான் சுபகு தொழுட்டு வந்தேன். சின்ன ஒரு பிள்ளை சொல்ல, நான் சுபகு தொழுட்டு வந்தேன். அவர் கட்டி அணைச்சிக்கிட்டார், பிள்ளை எடுத்து அடிக்கல தானே, கட்டி அணைச்சிக்கிட்டார். உங்களோட பிள்ளை ஒரு குற்றம் செஞ்சு அதுதான் அடிக்க போனார். அந்த பிள்ளை தைரியமா சொல்ல, சார் உங்களால என்ன அடிக்கலாது. அவர் அடிக்கிறது, ஏமா நான் அடிக்கத்தானே போறேன். இல்ல சார் அடிக்கல, ஏன் அடிக்கல, நான் சுபகு தொழுட்டு வந்தேன். இந்த அல்லாஹ் தஆலா சொல்ல, சுபகு தொழுட்டு வந்து அல்லாஹ்வோட பொறுப்புண்டு, ஏன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் பிள்ளையை தூக்கி கட்டி எடுத்துக்கிட்டார். ஏன்னா இது உண்மையிலேயே அது எங்களுடைய துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை. ஆனால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாப் சஹீஹுல் புகாரியில கிதாபு ஸலாத் தொழுகையினுடைய அத்தியாயத்துல ஒரு பாடத்துக்கு தலையங்கம் போட்டிருக்கிறார். அந்த தலையங்கம் என்னன்னு சொன்னால், ஃபஸல்லி ஃபஇன்ன பித்அத்தக அலைஹி, நீ தொழுகிறமா, நீ அவரோட தொழு, அந்த இமாமுக்கு பின்னால தொழு, அவர் பித்அத் செஞ்சா உனக்கு இல்ல அவருக்கு தான். இது யாரு சொன்னது? இமாம் புகாரி சொன்னதல்ல. அவர்களுக்கு 150 வருஷங்களுக்கு முந்தி வாழ்ந்த இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது. அதைத்தான் அவர்கள் அப்படின்னு சொன்னால், ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டு பிரச்சனை தொடங்கி இருக்குது. இமாமுனா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர்கள், 1ஆம் நூற்றாண்டு கடைசி பகுதி இருந்து போனார்கள். அவருடைய காலத்து இந்த பிரச்சனை இருக்குது, என்ன செய்வதற்கு வழி இல்லை. ஏதோ இந்த உம்மத்துல இந்த பிரச்சனை சிக்கல் வந்திருக்குது. ஆனால் இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் தொழுகிறார்கள், அதனால அந்த பூமி நிலைச்சிருக்கிறது. எனவே உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் சொல்ல, ஆனா வீட்டுல தனிய தொழாதீர்கள். அது என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு. அன்பான வீட்டுல தனிய தொழாதீர்கள். வீட்டுல மனைவி மக்களை சேர்த்து கொண்டு சொல்லுங்க. குறைந்தபட்சம் சின்ன ஒரு ஜமாத்தாக நடக்கும். உண்மையிலே நாங்கள் அனைவரும் ஷாய் மதகு தான். ஆகும் சிறப்பான மதுகபில் ஒரு மதுகப் ஷாய் மதுகு. ஷாய் மதுகளை சுன்னாக்கு மாற்றமான எதுவும் இருந்தா தூக்கி சொல்லிக்கிறாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்துக்கு அடுத்த வாரம் வருது. இல்ல நான் சொன்னேன், ஷேக் நாசிருதீன் அல்பானி அவங்களோட இந்த கிதாபுல இந்த கிதாபை வாய்ச்ச போது, நான் இந்த 20 வருஷத்துக்கு முந்தி வாய்ச்ச போது நான் முதல்ல நினைச்சு இலங்கைக்கு போன இதை சொல்றது, இந்த கிதாபை படிச்சு கொடுக்குறது. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஊர்ல நான் வந்தோன்ன செஞ்சு முதலாவது வேலை விட்டேன். இந்த கிதாபை படிச்சு கொடுத்தேன், கொஞ்சம் வேலை வச்சு கொழும்புல நான் ஆபீஸ் எடுத்தோன்னே முதலாவது செஞ்ச வேலை தான் அந்த வருஷத்துல மனிதரை கூப்பிட்டு இந்த கிதாபை சொல்லி கொடுத்தேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசையா இருந்துச்சு. அவ்வளவு சிறப்பா எல்லாத்தையும் அது ஒன்றுமே இல்லை, அவருடைய கையால மடியால் அவர் ஒன்றும் போட்டில்லை. அனைத்தும் ஹதீஸ், அனைத்தும் ரிவாயத். அவ்வளவு சிறப்பான ஒரு கிதாபு. அதுல அவனுடைய ஆரம்பத்துல அவரோட முகரை சொல்றான். அவன் என்ன சொல்றாங்க, நான் இன்றைக்கு பார்த்தேன் மிர்காத்னு சொன்னா இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மிஷ்காத்துல் மசாபி பிரபல்யமான கிதாபுக்குள்ள சரகு மிர்காத். அதுல அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு விஷயத்தை வந்து போட்டு அது ஷாதி மதுஹபு சொல்லு. எனவே அது கீழே ஒரு மீரக் ஒருவர் சொல்ற ஷாதி மதுஹப்ல அது இல்லைன்னு சொல்லு. அப்ப இதுக்கு அவருடைய இதுல கிதாப்ல டிஸ்கஷன் உண்டு. அவர் சொல்ற இல்ல ஷாதி மதுஹப் அது இருக்கு. ஏன் இருக்குன்னு சொன்னால், இமாமுனா ஷாபி சொல்லி இருக்கிறாங்க, முல்லா அலி காரி ஹனஃபி ஹனை மதுஹபை சேர்ந்தவர்கள் அவர்கள் தாங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க, ஹதீஸுக்கு விரோதமாக வந்து சொன்னால், அதாவது எங்க எல்லாம் சரியா ஹதீஸ் வருகிறதோ அதுதான் என்னுடைய மதுஹப். என்னுடைய மதுஹபை தூக்கி சோறுல அடிங்க. அவங்களுடைய மதுஹப் அவங்களோட கருத்து. இமாம் ஷாஃபி சொல்றாங்க, என்னுடைய கருத்து எடுத்து சோறுல அடிங்க, சுன்னத்தை எடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி, இன்று நான் இப்போ ஒரு சுமார் இங்க வருவதுக்கு ஒரு மணித்தியாளர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னே நான் சும்மா வாய்ச்சி பார்த்து மிர்காத்துல முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறாரு, இன்ஷா அல்லாஹ் இந்த சப்ஜெக்டுக்கு நாங்கள் அடுத்த வாரம் ஒரு அளவு விளக்கமா வருவதற்கு இருக்கோம். ஷாஃபி மதுஹப் உண்டு, ஷாஃபி உண்டு, ஷாஃபி மதுஹப் உண்டு. ஷாஃபி இந்த இமாம் ஷாஃபி கூட்டுதுவா இல்லை, இமாம் ஷாஃபியிடம் கூட்டுதுவா செல்லுபடியாகாது. இந்த இமாம் இருந்துகிட்டு முசல்லால் உட்கார்ந்துகிட்டு செல்லுபடியாகும். ஒன்று அவர் எழுப்பி போகணும், அல்லாவிட்ட மாறி சுன்னத் தொழ வேண்டும்.
இதான் இமாம் ஷாஃபியோட ஃபத்வா. நாங்க யாரும் செய்யறல, ஷாஃபி மதம் அப்படி எத்தனை நாங்க இந்த செய்யறதில்ல, ஷாஃபி மதுஹப்ல செய்யறோம். இமாம் ஷாஃபி நாங்க செல்லுபடியாகாது. புறவு வந்தவங்க சாய் மதுஹப் வந்து அதுல எவ்வளவு சேர்த்துக்கிட்டு போனாங்க.